தமிழ் நீதவான் நீதிமன்ற மல்லாகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் மேற்படி பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ මේක අපේ ඉඩම කරලා තියෙනවා බොරොඩ මේ අරන් தமிழ் මිනිස්සුන්ගේ දේවල් කියලා පූජා කරලා වැඩක් නැහැ මේක පන්සල නෙවෙයි පන්සල බොරොඩ ඇවිල්ලා තියෙන මේක පන්සල නෙවෙයි මේ தமிழ் මිනිස්සුන්ගේ ඉඩම් මේක නෑ අපි මෙහෙම මොර නෑ මේ නිවුස් එක බලුව නැද්ද නෑ පොතේ ගිහින් බලනවා බල්ලයා ගන්නේ වන්න ඕනේ බොරොඩ ஆனா இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம் இதுதான் அந்த சிங்கள பேரினவாத இனவாதத்துடைய உண்மையான முகம் மக்கள் மயப்படுத்தப்படாத ஒரு போராட்டமாக இருக்கிறதால விசேஷமாக மாற்று கட்சிக்காரர் ஒரு எரிச்சல் காரணமாக இது பலப்படுத்தாமல் இருக்கிறதால ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ தையிட்டி கிறிஸ்த வித்யாலயில் தான் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் வெசாக் பண்டிகை. அந்த வெசாக் பண்டிகைக்கான நிகழ்வுகள் தையிட்டி கிறிஸ்தவிகாரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு எதிராக தையிட்டி கிறிஸ்தவிகாரை சட்டவிரோத தையிட்டி கிறிஸ்தவிகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டத்திலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நீதிமன்ற கட்டளை மெல்லா நீதிமன்றத்தின் கட்டளை இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இப்போ என்ன எழுதியிருக்கின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் நீதவான் நீதிமன்ற மல்லாகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அதில் இந்த இதே கொஞ்சம் பிழையாக எச்சரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்ட பார்த்தீங்கன்னா அதே விஷயம்தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அந்த அவருடைய கட்சியுடைய பேரே தவறாக அடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கட்டளையை பார்த்தீங்கன்னா பலாலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட J250 தையிட்டி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திஸ்ஸ மகாராம பௌத்த விகாரையில் மேற்படி பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரையில் இடம்பெறும் உற்சவத்திற்கோ விகாரையின் உடைமைகளுக்கும் எவ்வித இடையூறும் மற்றும் சேதங்கள் ஏற்படுத்தக்கூடாது எனவும் 11/5/2025 12/5/2025 13/5/2025 14/5/2025 ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மாண்டினால் குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தின் பிரிவு 106 இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது என்ற வகையில் அந்த கட்டளையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. මේ අපි මෙන්න මෙතන නවත්තලා ඉන්නේ. මේ විහාරේ කොහෙද? කාස්මඩි සිංහල. ඔයගොල්ලෝ කොහෙන්ද ආවේ? සරි. අපි වංශලේ නෙමෙයි ඉන්නේ කො. අඬි වංශලේ. කොහේ තිස්ස විහාරේ? කොයි. සරි. විහාරේ. තිස්ස විහාරේ. තිස්සේරියා. තිස්සේරියා. තිස්සේරියා තිස්ස විහාර. තිස්සයි. හරි ටිකයි ඉන්න හරියට. මේක අපේ ඉඩම කරලා තියෙනවා බොරොඩ මේ අරන් தமிழ் මිනිස්සුන්ගේ දේවල් ඒවල මේ ලෑන්ඩ් එක අරන් ගන්න තියෙනවා මේ යන්න එපා මේක කියලා පූජා කරලා වැඩක් නැහැ මේක කියලා පූජා කරලා වැඩක් නැහැ මේක පන්සල නෙවෙයි හරිද මේක தமிழ் මිනිස්සුන්ගේ ඉඩම එකට කරලා තියෙන්නේ මේක අපි පූජා කරන්න නැත්නම් අයිය යන්නේ මේ යන්න එපා මේක මේ උසාවියකට කේස් ඔක ලාලා තියෙනවා යන්න එපා මේක තිස්ස විහාර නේ මේක බොරුවට තිස්ස විහාර කියලා තියන්නේ තිස්ස විහාරේ ඉඩම තියෙන්නේ අයාපත් ඒක හදලා නැතුව මේක මිනිසුන්ගේ තනිකර මිනිසුන්ගේ ඉඩම තිස්ස විහාර නෙමෙයි ඒක නෙමෙයි සල්ලි අන්නම මේ අපි නම් ඒක බුදන්න අපි ඒගොල්ලෝ පන්සලට ආවනේ කට්ටිය පන්සලට බොරුවට ඇවිල්ලා තියෙන මේක පන්සල නෙමෙයි මේ தமிழ் මිනිසුන්ගේ ඉඩම මේ ඒගොල්ලෝ අපර දැක්කද நம்ம சோதரே இந்த வெரினா ஆ தென்பதியா அப்ப விடுங்க போயிட்டு போடு අපි ආවුන පන්සලට ගිහිල්ලා
அண்ணா வேற என்னென்ன காடி சொல்லுங்க வந்துடுறது கொண்டு விட்டுட்டேன் இல்லை இல்லை வந்துடுறது கொண்டு விட்டுட்டேன் சரி போக சொல்லி விடுங்க எங்கே சொல்லி கும்பிட்டு போய் ஜனவரி ஜான் அப்படி தமிழ் மினிஸ்ட் அப்படி அப்படி இடமே கிட்ட அப்படி இடமே கிட்ட නිවුස් එක බලව නැද්ද නෑ පොතේ බලනවා බලලා යන්න අපේ ඊටම අත්පත් කරගෙන බලහත්කාරයෙන් ඒක තමයි ඕන්න ගිහින් බල්ල නෑ ආවම ගිහින් බල්ල කොට ආලවන්න අයි මෙතන මිනිස්සු ඉවිල්ලා කෑ යනවා කියලා ආල බලන්න අවුරුදු දෙකක් නේද මේ ප්‍රොටෙස්ට් එක එක දවසක් නෙමෙයි නෑ ඕල නිවුස් පේපර් එකට දැකලා ඇත්ති හරිද මේක වැරදි කියලා ගිහින් බලනවා බල්ල යන්න බලන්න ඕනේ ඕනේ ගෙවන්නද කියන්නේ මෙහෙම යන සමුවෙන්ට මෙහෙම වැඩි කරලා තියනවා එහෙම කියලා කියන්නේ මේ නාගි අර කියලා අපි ගෑ ගන්න නැහැ හරි කියලා පොඩ බලන්න මේ ක්‍රීමිනල් එකත් එක්කම යටයි කියන්නේ ඉන්න පොඩ්ඩක් රවුන්ඩ් කරලා බලන්න අපි නමුත් මෙතන අපි සාධාරණයක ඉන්නකොට වෙනවද ඒක කොහෙන්ද இதில் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்படுது நாங்கள் குடிச்சோன்றதை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு வெசாக்காண்டு அந்த வகையில் தொடர்ந்தும் வளமையாக ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டு இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கையட்டியில் கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை செய்கிற அதே போன்று இன்றைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். விசேஷமாக தமிழ் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற நிலையிலே இங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் காய்ச்சி எங்களுடைய போராளிகள் அனைவருக்கும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் உண்மையிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற போராட்டம் கொஞ்சம் விசேஷம் ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இப்பொழுதுதான் முடிந்துவிட்டன. அந்த வகையிலே இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த போராட்டத்தை மிக முக்கியமாக நின்று அதை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு முன்னின்று உழைக்கின்ற ஒரு காணி உரிமையாளர், பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர் தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு தையட்டி வட்டாரத்தில் வந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த சட்டவிரோத விகாரை அவர் இன்றைக்கு இந்த தையட்டி வட்டாரத்தில் வந்திருக்கிற நிலையில் ஒரு நாளும் சட்டப்பூர்வமாக்கப்படாதன்றது நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வேட்பாளரை வந்து அவருடைய ஆதரவு இல்லாமல் அந்த சபை கடைசி வரைக்கும் ஆதரவை வழங்க முடியாது. அப்படி ஆதரவு வழங்குறதுண்டா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கின்றோம். அரசாங்கம் கடைசி வரைக்கும் விரும்பினாலும் கூட இந்த சட்டவிரோத தன்மையை மூடி மறைத்து அதை சட்டப்பூர்வமாக்குறதுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு உரிய வல்லமை கொண்ட ஒரு தரப்பாக இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அமைந்திருக்கின்றனர். இந்த தையட்டி என்றது ஒட்டுமொத்த தமிழர் தாய நிலப்பரப்பிலே நடைபெறுகின்ற சிங்கள குடியேற்றங்கள், சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் போன்ற வேலை திட்டங்கள், அதாவது கட்டமைப்பு சார்ந்த தமிழ் தேச இன அழிப்பு செயற்பாடுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறி வந்திருக்கின்றது.
அந்தளவு தூரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய மக்கள் இதை உணர்ந்து இந்த போராட்டத்தை கணிசமாக பலப்படுத்துவதற்கு அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்தும் உரிமையோடு வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். பொறுப்போடு சொல்லுகின்றோம், நம்முடைய மக்கள் இது ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றி வெறுமனே பாதிக்கப்பட்ட மக்களுடைய போராட்டமாக இல்லாமல் இது முழுமையாக ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக இதை மாற்றி அமைத்தால் இந்த காணி மட்டுமல்ல வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து சட்டவிரோதமாக வந்து மக்களுடைய காணிகளை பிடித்து தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை பிடித்து இப்படிப்பட்ட செயற்பாடுகளுக்கு இந்த தையட்டி ஆரம்ப புள்ளியாக ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது விடுவிக்கப்பட்ட இந்த வலிகாமம் பகுதிகளில் வந்து விடுவிக்கப்படாத இந்த மக்கள் காணிகளில் வந்து தனியார் காணிகளில் வெளிச்சக்கூடுதல் எல்லாம் வச்சு இப்போ விசாக் பண்டிகை மும்முரமாக கொண்டாடப்படுது முன்னெப்போதும் இல்லாத வகையில். அது வந்து இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பிட்ட அந்த தனியார் காணிகள், இது வந்து இராணுவ முகாம்களில் இல்லை, தனியார் காணிகளில் இந்த பெசாக் பண்டிகை இன்னும் அமோகமாக கொண்டாடப்படுகின்ற செய்தி வந்திருக்கு. அது சொல்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது சொல்கிற அவங்களோட கருத்து எனக்கு. ஆனால் இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். இதுதான் அந்த சிங்கள இனவாதத்துடைய உண்மையான முகம். தமிழருடைய காணியை பறித்து தமிழர்களை நடுத்தரவில் விட்டு தாங்கள் அந்த காணியோட எந்த விதமான சொந்தமும் இல்லாதவர்கள் அந்த காணிக்குள்ளே நின்று கொண்டாடுறார். இதுதான் தமிழ் தேசத்துடைய நிலைமை. தமிழ் தேசம் வந்து நடுத்தரவில் இருக்கு. எங்களுக்கு சொந்தமான வடகிழக்கு மண்ணிலே வந்து நாங்கள் ஆட்சி செய்ய முடியாமல் எங்களுடைய மக்களுடைய நலங்களுக்கு மாறாக ஏதோ எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்று காட்டி தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய தாயத்தில் வந்து எங்களுடைய நிலங்களை மீறுகின்ற வகையில் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆகவே தனியாருடைய காணியை பிடிச்சி அவர்கள் செய்கிறது வந்து ஒரு சின்ன உதாரணம். அந்த சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்க. அதே போன்று எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் தேசம் முழுக்க நடக்க அப்போத்தான் அந்த தேச பாதிப்பு உணர்ந்து ஒரு இனப்பிரச்சையாகவே வந்து இது உருவம் எடுக்குது. ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் இருந்தால் நம்முடைய மக்கள் அதுக்கு பின்னாலே அணிதிரண்டு போகணும். அந்த வகையில் இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முடிவுகள் மிக முக்கியமான ஒரு கட்டம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற வகையில் வந்து மக்கள் கணிசமாக வந்து இந்த போராட்டங்களுக்கூட சம்பந்தப்பட்டு இது வெறுமனே அரசியல் இப்போ மன்றகுமார் சொல்ல பார்க்குறாரு தானே, தையட்டி வந்து ஏதோ சும்மா நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னே செய்ய பார்க்குதுன்னு. அது காரணம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட விரும்பினோம். பாதிக்கப்பட்ட மக்கள் போராட விரும்ப எத்தனையோ தரப்பட்ட வந்து கேட்க நாங்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே வாரம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து 2 வருஷமாக வந்து நாங்கள் போராட அது மக்கள் மயப்படுத்தப்படாத ஒரு போராட்டமாக இருக்கிறதால விசேஷமாக வந்து மாற்று கட்சிக்காரர் வந்து ஒரு எரிச்சல் காரணமாக வந்து இது பலப்படுத்தாமல் இருக்கிறதால எதிரி வந்து அதை வெளிசுவமாக வந்து அதை சுட்டி காட்டி அதை கொச்சப்படுத்தி இது உண்மையிலே மக்கள் விரும்பின ஒரு விஷயமே சும்மா அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சில செய்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க. இதே மாதிரி தான் மற்ற பொதுவாக வந்து தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய முழு நிலைமை இருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்ச இடத்துல அவர்கள் அதைத்தான் சொல்ல வந்தது. இந்த தமிழ் கட்சிகள் வந்து இனவாதத்தை கக்கினதே தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் அப்படி இல்லை, இல்லாட்டி தாங்கள் வென்றிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தான் செய்ய வழிகட்டது. எல்லா காலத்துக்கு வந்து நாங்கள் அதை இந்த உள்ளூராட்சி தேர்தலை வந்து முறியடிச்சிருக்கோம். ஆனால் அதை முழுமையாக இல்லாமல் பண்ணுறதாக இருந்தால் மக்களுடைய பங்களிப்புன்றது மக்கள் எங்களுடைய தேசத்துடைய அழிவுண்ட மிக முக்கியமான செயற்பாடுகளுக்கு எதிர்த்து நாங்கள் போராடுகின்ற பொழுது மக்களுடைய பங்களிப்புன்றது அத்தியாவசியம்.